நம்ம ஆக்சுவலாக டிலே பண்ணிட்டோம். பட் ஆனால் சரி நீயும் கேட்டுட்டு இருந்தா நானும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷமே வந்து நம்ம என்பிஏன்னு உட்காந்துட்டு நிறைய பேசல. பட் பேசின கண்டென்ட் வந்துட்டு நிறைய பேர் இப்போ வந்து க்யூரியஸாக வந்துட்டு எப்போ வீடியோ போடுறீங்கன்ற லெவலுக்கு வந்துட்டோம். கமெண்ட்ஸில் வந்துட்டு ஜஸ்ட் வந்தேன்னா எப்போ என்பிஏ ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ கடைசியாக நான் வீடியோ பண்ணுறப்போ நீ வரல. நான் வந்து அவனை வச்சு சாம வச்சுட்டு வெறும் ஃபைனல்ஸ் வரத்துக்கு முன்ன வாட் இஸ் தி ப்ரெடிக்ஷன்ன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தோமா? தூங்கிட்டியா? கரெக்டா? ஆமாம் கரெக்ட். அதுக்கு முன்ன தான் அவங்க கூட உட்காந்தேன். நீயும் நானும் உட்காந்து. பட் அப்போ பண்ணுறப்போ we were still not sure. ஈஸ்ட்ல வந்துட்டு ரெண்டுத்துல யார் வருவாங்கன்னு தெரியாது. கடைசியில் வந்து இண்டியானா பேசர்ஸ் வர்சஸ் ஓக்லாமா சிட்டி தண்டர்னு வந்துச்சு. ஃபஸ்ட்டு எதுவுமே ஆரம்பிக்கிறது முன்ன இண்டியானா பேசர்ஸ் ஃபைனல்ஸ் வருவாங்கன்னு நீ எதிர்பார்த்தியா? நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. லாஸ்ட் இயரே ஒரு சர்ப்ரைஸ் அவங்க வந்துட்டு லாஸ்ட் இயரே வந்துட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வரதே வந்து பாஸ்டன் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது இந்த வாட்டி பண்ணுவாங்கன்னு தெரில. நான் கனவுல கூட யோசிச்சது கிடையாது அந்த மாதிரி. ஏன்னா ஒரு சரி ஹாலிபர்டன் நீ வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவியா? இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு கொஷின்ஸு. இண்டியானா பேசர்ஸ் வருவாங்களான்னு எதிர்பார்த்தியா? ஒன்று இஸ் ஹாலிபர்டன்னா ஜென்யூன் சூப்பர் ஸ்டார்? ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஹாலிபர்டன் கொஷின் ஆன்சர் பண்ணிடுறேன், அப்புறமா அடுத்ததுக்கு போகும். என்பிஏல ஒரு சர்வே எடுத்தாங்க, ஓகேயா? அதில் வந்து என்ன வந்ததுன்னா மோஸ்ட் ஓவர் ரேட்டட் பிளேயர் யாருன்னா ஹாலிபர்டன் போட்டிருந்தானுங்க, ஓகேயா? இப்போ பார்த்தா அவன் தான் வந்து ஃபைனல் வரைக்கும் கேரி பண்ணான். பட் இந்த வாட்டி ஸோ அக்கார்டிங் டு மீ அவன் வந்து வெரி குட் பிளேயர். சூப்பர் ஸ்டார் டெரிட்டரிக்கு போயிட்டானான்னு சொல்கிறது, ஒரு ஃபைனல் வந்திருக்கான், ஒரு NBA ஃபைனல் வந்துட்டான், ஒரு ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ் ஃபைனல் வந்துட்டான், அசிஸ்ட் லீடராக இருந்திருக்கான், ஆக்லேட்ஸ் வந்துருது. ஸோ யூ ஹாவ் டு நவ் டெஃபினெட்லி கன்சிடர் ஹிம் அ சூப்பர் ஸ்டார். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் இன்ஜர் ஆகிட்டான். பட் அந்த இன்ஜரினால யூ சா ஹவு மச் ஆஃப் அன் இம்பேக்ட் இட் கிரியேட்டட் இன் த 6th கேம் அண்ட் த 7th கேம். ஏன்னா 6th கேமும் அவன் வந்து நாட் ஃபுல்லி ஃபிட். 5th கேம் பட் சம்ஹவ் அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க. இன் கேம் வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. கரெக்ட். ஸோ ஃபார் தட் ரீசன் யூ ஹாவ் டு கன்சிடர் ஹிம் நவ் அ சூப்பர் ஸ்டார். அண்ட் அந்த டீமில் ஃபேஸ்ன்னு பார்த்தா அவன் தான் ஃபேஸ் ஆகுது. ஆக்சுவலாக சியாக்கமும் இருக்கான். பட் ஆனால் சியாக்கம் இஸ் த நோ நான்சென்ஸ் கை. ஸோ அதனால நான் வந்துட்டு எனக்கு லைம்லைட் வேணான்னு சொல்லிக்கிறேன். ஒரு பேக் ஸ்டேஜ் ஆமாம் கரெக்ட் ப்ளூ மாதிரி நான் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் நான் பண்ணுறேன், ஐ டூ எவ்ரி திங் அட் அ குட் லெவல், பட் ஐம் நாட் அ சூப்பர் ஸ்டார். ஸோ ஹாலிபர்டன் தான் அங்கே சூப்பர் ஸ்டார். நெக்ஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இண்டியானா கிட்ட ஒரு பிக் அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா ஒரு ஆஃபென்சிவ் மைண்டட் கோச் இருக்கான், ரிக் கார்லைல்னு. சரியான ஹெட் கோச். ஹீ டசன்ட் கெட் இஸ் ப்ளாடட்ஸ் பட் வெரி 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 ஷூட் கோச். அதனால் அவனோட ஸ்கீமில் ஆடினாலே ஜென்ரலாக நீ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, லூக்காவோட ட்ரெஜெக்ட்ரியுமே நீ பார்த்தேன்னா இட் ஷார்ட் அப் வித் ரிக் கார்லைல் அண்ட் இதுதான். அண்ட் அந்த ஃப்ரான்ச்சைஸோட ஃபேட்டை மாற்றினதே ரிக் கார்லைலோட ஹையர் மாதிரி தான், டாலஸ் மேவரிக்ஸ் ஃப்ரான்ச்சைஸோட. ஸோ ரிக் கார்லைல் இஸ் அ வெரி குட் கோச். வாஸ் ஈ த டிரைவிங் ஃபேக்டரான்னு கேட்டால் இல்லை, லக்கு நிறையா ப்ளே பண்ணிடுது. இப்படி பவுன்ஸ் ஆகி அப்படி பவுன்ஸ் ஆகி உள்ளே போகும், எங்கேருந்தோ வீசுவானுங்க, ஒரு 3 பாயிண்டர் போகும், 22 பாயிண்ட் டவுன், 16 பாயிண்ட் டவுன், எல்லா கம்பேக்கும் விழுவும், கண்ண முடியும் தேர்ட் குவார்டர் ஃபோர்த் குவார்டர் வீசல. இந்த சீசன் நான் பார்த்த அந்த லாஸ்ட் செகண்ட் வின்ஸ் மாதிரி நான் இதுக்கு முன்னே பார்த்ததே கிடையாது. ஏன்னா உனக்கு வந்துட்டு ஒரு சீசனில் ஒரு குவாய் லெனர்ட் அகேன்ஸ்ட் ஃபிலடெல்ஃபியா அந்த மாதிரி ஒரு பவுன்சஸ் அப்படின்னு பார்த்துருக்கான். இந்த வாட்டி வந்து இவன் பண்ணுறான், டைரஸ் ஹாலிபர்டன் பண்ணுறான்னா அந்த சைடு ஜேலன் பிரான்சனும் இன்னொரு சைடு பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம வந்தோன்னா இந்த சைடு இவன் கார்டன் ஒரு மேட்ச் யோகிச்சுக்கு போடுவான். அந்த இன்ஃபேக்ட் அது டங்க் வேறு அது. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி போகிறப்போ ஹேஸ் த கேம் ஃபாஸ்டன்ட் ஆர் ஸ்லோட் டவுன்? ஐ திங்க் கேம் ஹஸ் கான் இன் அ கம்ப்ளீட்லி நோ டிஃபென்ஸ்ன்ற மாதிரி ஆயிடுது. யூ மேக் ஷாட்ஸ் யூ வின், ஐ மேக் ஷாட்ஸ் ஐ வின்ன்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்கேன். சி ஆல் ஸ்டார் ஏன் பிடிக்காம போச்சு நம்மளுக்கு? நோ டிஃபென்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா தி NBA ரெகுலர் சீசனோ இல்லை பிளே ஆஃபோ நீ பார்த்தேன்னா அடிச்சுக்கிறாங்க சில இடத்துல. பட் ஜென்ரலாகவே நீ பார்த்தேன்னா மோர் ஆஃபென்சிவாக தான் இருக்குது. வெறும்னா வந்து when a team shoots 75 threes I cannot accept that. ஸோ அதனாலேயே I'm saying it is basically you are putting your என்ன சொல்கிறது வின்னிங் கேப்பபிலிட்டிஸ் டு சான்ஸ் ரேதர் தென் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஹை பர்சன்டேஜ் ஷாட் எடுக்கிறதுக்குன்னா இது சான்ஸ் கிடையாது. அனாலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் அதுதான் ரைட் திங் டு டூ. அனலிட்டிக்கலி இஃப் யூஆர் அ ஸ்டெஃப் கரி ஆர் அ டேமியன் லில்லர்ட் இட் டஸ் நாட் மேட்டர். ஏன்னா அங்கேருந்து நீ எடுத்தேன்னா யூ கெட் 2 points ஃப்ரம் 1 step இன்சைட்லேருந்து நீ எடுக்கிறதுக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி போடுவோமே. நீ 40%ல போடுவியா?
ஸோ 2 பாயிண்டர் மிட் ரேஞ்சிலேருந்து எடுக்கிறேன் 40%ல போடுவேன். அன்லெஸ் யார் கெவின் ட்ரெண்ட் அவனை விட்டுரு 40%ல போடுவேன் 8 பாயிண்ட்டு. இதே இது நீ 30%ல ஷூட் பண்ணு, எவ்வளோ மேக் 9 points, you get 1 extra point. That's basically math. ஸோ பேசிக்கலாக பேசிக்காக நீ சொல்கிறது கரெக்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட் அந்த இது. பட் அண்ட் அகெயின் ஐ திங்க் நீ சொல்கிற மாதிரி இட் ஆட்ஸ் அப் டுகெதர். நீங்கள் இது பண்ணுறேன்னா அங்கேயும் இது. இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கோல்டன் ஸ்டேட் வாரியர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வின் ஆகிறப்போ சார்ல்ஸ் பார்க்லி வந்துட்டு பெட் பண்ணுவான், நோ ஃப்ரீ இது ஜம்ப் ஷூட்டிங் டீம் இஸ் கோயிங் டு எவர் வின் அ சாம்பியன்ஷிப் பண்ணுவான். அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இருந்தாங்க, இப்போ இட்ஸ் பிகம் அ நார்மல்சி. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நீ பின்னாடி போனேன்னு வச்சுக்கோ, ஏன் ஸ்லைட்லி பேக்வர்ட்ஸ் நீ போனேன்னு வச்சுக்கோ, இதை வந்து பாப்புலரைஸ் பண்ணது யாருன்னா சான் அன்டோனியோ ஸ்பர்ஸ். ஒரு போரிஸ் டியாவெலாம் வச்சு ஒரு டோர்னமெண்ட் ஒரு வாட்டி ஜெயிப்பானுங்க. அப்போ வந்து எல்லா இடமும் கார்னர்லேருந்தே 3 போட்டுருப்பாங்க. அது ஐ திங்க் இட் இஸ் தி கம்பேக் சீசன் வேர் ரயல் அண்ட் அந்த 3 பாயிண்டர் போட்டு தோத்துட்டு அடுத்த சீசன் வந்துட்டு. இன்ஃபேக்ட் நீ சொல்றது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஏர்லியே போனோம்னா ஃபீனிக்ஸ் சன்ஸ் வித் ஸ்டீவ் நேஷ் அண்ட் மைக் டி இல்லாத ஆண்டனி, மைக் டி ஆண்டனி, there is no D in that. ஸோ அது பட் ஸோ அக்ரீடு. ஸோ இந்தியானா பேசஸ் சேட்லி நம்ம அந்த 3 இன்ஜரிஸ் பற்றி பேசி ஆகணும். வேற ஈஸ்ட் வந்துட்டு இப்போ ரொம்ப ஓப்பனாக இருக்குன்னே சொல்லலாம். ஜேசன் டேட்டம் கார்னர் லாஸ்ட் இயரோட சாம்பியன், இந்த இயர் ஃபைனலிஸ்ட்டில் டேமியன் லில்லர்ட். ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் கோயிங் டு ஆட் அப் டு. பக்ஸ் வந்துட்டு ஆர் தே கோயிங் டு ரியலி ஹோல்ட் ஆன் டு யானிஸா, இல்லைனா வந்துட்டு அவங்க இல்லை நம்ம க்ளீன் ஸ்லேட் ஆகிட்டு திரும்ப புதுசாக ட்ரை பண்ண போகிறாங்களான்ட்டுன்னு. பட் தட் செட் சாம்பியன்ஸை பற்றி பேசுவோம். ஓகேசி நம்ம ஐ திங்க் ஒரு 18 வருஷம் கிட்டத்தட்ட நம்ம ஆர்சிபி மாதிரி 18 வருஷம் வாழ்ச்சி கடைசியில் ஃபைனலி. அண்ட் நீ வாட் எவர் சென்ஸ் நீ எடுத்துக்கிட்டாலுமே திஸ் இஸ் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் தோஸ் இந்த ப்ராப்பராக பில்ட் பண்ண டீம். அண்ட் ஃப்ரம் ஸ்க்ராச் வந்துட்டு எவ்ரி திங் இஸ் மை ஓன் என்ன சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கட்டும், கரெக்டாக பண்ணி வின் பண்ண ஒரு டீம். ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்லுவேன். பால் ஜார்ஜுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லி பால் ஜார்ஜுக்கு தேங்க்யூ சொல்லணும். சம்மந்தமே இல்லாமல் பால் ஜார்ஜுக்கு சொல்லி ஆகணும். சம்மந்தம் இல்லாமல் இல்லை, அந்த ட்ரேடில் தானே எஸ்ஜிஏ வந்து கரெக்ட். ஆமாம். ஸோ அகெயின் எஸ்ஜிஏ வந்து வாஸ் நாட் அ சூப்பர் ஸ்டார் வென் தே பிக் தம். ஆமாம். அதுக்கப்புறமா அவனை மோல்டு பண்ணி அவனை பில்ட் பண்ணி அவனை வந்து பயங்கரமாக இருந்தான். ஜேலன் டப் அகெயின் டிராஃப்ட் பண்ணிட்டாங்க. ஹார்டன்ஸ்டைன் நைஸ் அடிஷன், ஹோம் கிரன் டிராஃப்டட். அலெக்ஸ் கருசா லாஸ்ட் மினிட் பிக்கப்பு. ஸோ அதெல்லாம் தே ஹேவ் த ரைட் டீம். பட் டைனாஸ்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஓகே, இப்போ நீ வந்து செட் ஹோம் கிரனை பே பண்ணல, ஜேலன் வில்லியம்ஸை பே பண்ணல, இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து நீ பே பண்ண போகிற, ஆர் யூ கோயிங் டு த லக்ஸரி கேப்? நீ லக்ஸரி கேப் பிரச்சனையில் தான் நீ வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பார்த்தேன்னா தே ட்ரேடட் அவே. யார் ட்ரேட் பண்ணாங்க? ஜேம்ஸ் ஹார்டன் ஃபர்ஸ்ட். கரெக்ட். ஆமாம். லாஸ்ட் டைம் when they had the same problem. So again you are going back to the same situation in probably 1 year or 2 years time. Only difference being இந்த வாட்டி உங்க கையில சாம்பியன்ஷிப் இருக்கு. அவ்வளவுதான். அந்த வாட்டி அவனுங்க அடிச்சிருக்கணும், மயாமி ஹீட் போட்டாங்க அவங்கள. அப்போ ரொம்ப யங் டீம். அண்ட் ஐ திங்க் நீ சொல்ற மாதிரி if they held on to Harden one more year things would have been different. என்னன்னு தெரியல, சொல்லிருக்கலாம், probably 3 great scorers. Actually Westbrook இப்போ ஸ்கோரர் இல்ல, பட் அப்போ வந்து he was considered a great scorer. Harden, Westbrook athlete itself அப்போ இருந்த அவன் அத்லெட்டிசிசம்க்கு. ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ லாஸ்ட் 7 yearsல 7 டிஃப்ரெண்ட் சாம்பியன்ஸ். ஸோ இது டைனஸ்டின்னு எடுக்க முடியாதுல்ல, until somebody repeats you cannot say it's a dynasty anymore. ஏன்னா லாஸ்ட் டிஃபைன் யார் இது? ஏன்னா சாம்பியன்ஷிப் தான் நீ வந்து ஸோ லாஸ்ட் இயர் நீ வந்துட்டு முடிஞ்ச உடனே வந்துட்டு பாஸ்டன் செல்டிக்ஸ் won it அப்படின்றப்போ your mind was pretty certain that they are a capable repeat பண்ணக்கூடிய டீம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க இந்த வாட்டி தோத்தப்போ யூ cannot blame it on ஜேசன் டேட்டம்ஸ் இன்ஜுரி. they were struggling. அந்த கேமுக்கு முன்னே வந்துட்டு அவங்க நிக்ஸ் வந்துட்டு were having the upper hand in that series. So which means okay, they are not a dynasty. and இப்போ இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஏன்னா they have already started selling their players out. ஸோ இது வந்து ஒரு டைனஸ்டி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஓகே, நீ டிஃபைன் யார் டைனஸ்டி as in somebody சொல்லு. ஸோ என்னோட லாஸ்ட் டைனஸ்டி இஸ் த வாரியர்ஸ். இது ஓகே, மல்டிபிள் சாம்பியன்ஷிப், நாட் மல்டிபிள் சாம்பியன்ஷிப். யூ ஆர் தேர் இன் தி whereabouts of a championship for ஒரு 5-year period, wherein even if you are not winning you are going to be a certain in either conference finals இல்லைனா வந்துட்டு
NBA ஃபைனல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அந்த மாதிரி நீ பார்த்தேன்னா இட் இஸ் ஆல் கோயிங் டு கம் டவுன் டு ஹவு தே மேனேஜ் த கேப். ஓகே, நெக்ஸ்ட் இயருக்கு அது கேப் பிரச்சனை கிடையாது இல்லை உங்களுக்கு? ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் கேப் இருக்காது, பட் இயர் ஆஃப்டர் தட் ஜேலன் டப்போட எக்ஸ்டென்ஷன் கிக்ஸ். கரெக்ட். ஆமாம் ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளி அதுக்கப்புறம் 1 சீசன் லேட்டர் செட் ஹோம்கிரன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி கேப்பை மேனேஜ் பண்ணுறாங்கன்னா, லெட்ஸே ஒரு எக்ஸாம்பிளுக்கு டர்க் நொவிட்ஸ்கியோ இல்லை டிம் டங்கனோ வந்து கேவ் பேக் டு த ஃப்ரான்ச்சைஸ். கரெக்ட். சரி, முதல்ல அவங்கள சைன் பண்ணிட்டு என்ன சைன் பண்ணு, ஈவன் இஃப் இட்ஸ் லோவர் காஸ்ட் இட்ஸ் ஓகே. அந்த மாதிரி ஐ டோன்ட் திங்க் அத்லீட்ஸ் ஆர் திங்கிங் எனிமோர். சி, அதை கெடுத்தது இந்த லெப்ரான் ஜேம்ஸ். ஸோ நீ ஓகே, ஐ வில், நான் என்னோட ஃபேன் பாய் மூமெண்ட்டை விட்டு கொடுத்து சொல்கிறேன். இட் வாஸ் பார்ட்லி கோபி பிராண்ட் ஆல்சோ. அந்த லாஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வேர் இட் டிட் ஒரு 50 மில்லியனுக்கு வந்து 2 இயர்ஸ் சைன் பண்ணியிருப்பான். அந்த டைமில் 25 மில்லியன் வாஸ் அ திங். அகெயின் ஐ கேன் ஜஸ்டிஃபை தட், பட் ஐ கேவ் பேக் டு த ஐ கேவ் பேக் டு த லேக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு 1 மில்லியன் கொடுத்ததெல்லாம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஓகே, இது வந்துட்டு ஓகே லெப்ரான் பிடிக்காது அதுக்காக, பட் ஸ்டில் இட் இஸ் அ ஃபேக்ட். நான் வந்து இந்த ஃபேக்டை ஸ்டேட் பண்ணலையே, இன்கரெக்டாக அது சொல்லலையே. ஸோ அது ஃபேக்ட் தான். அந்த 1 மில்லியன் தான் நீ உன் பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டிய பேசிக்காக. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால ஃபார் ஆல் வாட் இட் இஸ், எனக்கு அவனை பிடிக்காது. அவன் பாதி கெட்டதுக்கான காரணம், NBA கெட்டதுக்கான காரணமே அவன் தான். இந்த பிளேயர் பவர் வேணும்னு சொல்லிட்டு வேணுன்ட்டு அவனோட பனானா படியை வந்து பிரசிடென்ட் ஆக்கினேன். இந்த மாதிரி நிறைய அல்பத்தனமான வேலைலாம் பண்ணியிருக்கான். அதனால் ஐ டோன்ட் லைக் ஹிம். தட் இஸ் இது. ஸோ கம்மிங் பேக் டு த இது டைனஸ்டியாக ரிப்பீட் பண்ண முடியுமா? ஹவு தே மேனேஜ் த கேப் தான். லெட்ஸ் சே SGA வந்து கொஞ்சம் ஹீ கிவ்ஸ் பேக், ஜேலன் டப் டேக்ஸ் அ லிட்டில் பிட் லெஸ், ஹோம்கிரன் இஸ் வில்லிங் டு டேக் அ லிட்டில் பிட் லெஸ், அண்ட் அவங்க வந்து டிராஃப்ட் ஸ்டாஷ் வச்சிருக்காங்க. இப்போ அது எல்லாரையும் எடுக்கவே முடியாது இப்போ. ஸோ இப்போ அதை வச்சு நீ என்ன கன்சால்டேட்டும் பண்ண முடியாது, ஏன்னா இது சாம்பியன்ஷிப் ராஸ்டர். ஸோ யூ ஆர் இன் அ பிக்கல் நவ். ஐ திங்க் அவங்க கன்சால்டேட் பண்ண முடியும்னா என்னன்னா, இந்த 3&D கைஸ் தான் வந்துட்டு ஒருத்தனை விட்டுட்டு இன்னொருத்தவனை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு தான் பார்க்க முடியும். அப்படி பார்த்தோன்னா எப்படின்னா அலெக்ஸ் கருசோ போவான், ஹார்கன்ஸ்டைன் போவான், அதை ரிப்ளேஸ் பண்ண முடியுமான்றது. இப்போ ஹார்டன்ஸ்டைன் போறானே வச்சுக்கோ, நெக்ஸ்ட் இயர் அவனுக்கு பிளேயர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அவன் போறானே வச்சுக்கோ, ஏன் தாமஸ் வார்பேட்னு ஒருத்தனை எடுத்துருக்காங்க இந்த டிராஃப்ட்ல. ஸோ அதையும் கவர் பண்ணிட்டான் பேசிக்லி. இப்போ வந்து உனக்கு வந்து ஒரு பிளே மேக்கர் போறான், இல்லை ஒரு செகண்டரி பால் ஹேண்ட்லர் போறான்னா, நிக்கலா டோபிச்னு போன டிராஃப்ட்ல எடுத்தான். ACL இன்ஜரி, சீசன் மொத்தம் ஆடவே இல்லை. அவன் வந்து ஒன் ஆஃப் யூரோப்ஸ் பிரைட்டஸ்ட் பிளே மேக்கர்ஸாக இருந்தான். ஸோ அவனும் இருக்கான் இப்போ வரப்போறான் அடுத்த சீசன். ஸோ இப்போ இவன் லூகன்ஸ் டாட்ஸ் போறான்னு வச்சுக்கோ, கேசன் வாலசன் இன்ஹவுஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சாங்க. இப்போ எங்க நீ வந்து இது பண்ண போற, கன்சல்டேஷனுக்கே இல்லை. இஃப் யூ ஆஸ்க் மீ ரைட், இஃப் தே வாண்ட் டு ஜஸ்ட் ரியலி கோ ஃபார் இட் அண்ட் பிகம் அ டைனஸ்டினா, தே ஷுட் கெட் இன் ஆன் த யானிஸ் ஸ்வீப்ஸ்டேக்ஸ். ஓகே சரியா? என்கிட்ட பிக்கு இருக்கு எப்படியும். பட் ஆனால் இப்போ யானஸ் அவங்களுக்கு போறான்னா, யானஸ் அவங்களுக்கு போனான்னா அவ்வளோ ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ் இஸ் தேர் இன் தி வெஸ்ட். ஸோ இட் டசன்ட் மேட்டர் வேர் இட் இஸ். ஆமாம் கரெக்ட். யானஸ் போயிட்டான்னா it doesn't matter. Think about it. அந்த மாதிரி ஒரு பெரிய splash பண்ணு. But if somebody is selling them Giannis இல்ல Bucks, they will definitely look out for at least Chet Holmgren as a இது. வேண்டாமே, நான் வந்து என்னோட ஓகேடா இந்த 6 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 4 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்லை 5 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வச்சுக்கோடா, வர சீசன்ல 3 சீசனுக்கு நான் 5 ஃபர்ஸ்ட் ரவுண்ட். பட் அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இஸ் கோயிங் டு எண்ட் அப் இன் தி லேட் 20s தானே. அது என்னோட பிக் மட்டும் இல்லல்ல, நான் வந்து ஊர்ல இருக்கிற எல்லாரோடதையும் வாங்கி வச்சிருக்கேன். ஆமா கரெக்ட். ஸோ அப்போ நான் வந்து அதெல்லாம் தள்ளி விடுறேன்னு வச்சுக்கோ. அகைன் பெலிகன்ஸ் வந்து ஒரு ஸ்டூபிட் ஃப்ரான்ச்சைஸ்ன்றது வந்து ஐ எக்ஸ்பெக்டட் லாட் ஹையர் ஃப்ரம் ஜோ டுமார்ஸ். நான் வந்து பயங்கர ஹையாக வச்சிருந்தேன் ஜோ டுமார்ஸை. இந்த வாட்டி பண்ண முட்டாள்தனம்லாம் என்னால் மனசுலேயே ஆர மாட்டேங்குது. டெரிக் குவீன்னு ஒரு சென்டரை பிக் பண்ணுறதுக்காக மில்வாக்கியோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு பிக் அடுத்த வருஷமாடா மில்வாக்கி ஆர் பெலிகன்ஸோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிக்காடா கொடுப்பேன். ஏன்டா மில்வாக்கி எப்படியும் யாருமே இல்லடா இல்லடா அங்கே யானஸை மட்டும் வச்சு they are not going to get to 50 wins. அதுவும் அது யாருக்கு கொடுத்தாங்க? அது பிக்ட் அப் சம்படி தான் டெரிக் குயின். ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் நீ ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரூடி கோபருக்குலாம் 4 பிக் வந்தது, யானஸுக்கு இந்த 6 பிக் வச்சுக்கோப்பா. அதாவது டெஸ்மண்ட் பேனுக்கே வந்துட்டு 4 பிக். இந்த 4 இல்லை, நான் உனக்கு 6 பிக்கு தரேன். உனக்கு மில்வாக்கி கிட்ட எதுவுமே கிடையாது, டிராஃப்ட் கேபிட்டலே கிடையாது. நான் பைசாவே கொடுத்து 6 பிக்கு தரேன். அது போக உனக்கு என்னப்பா யாருப்பா வேணும்? இந்த ஹார்டன்ஸ்டைன் என்னோட ரோல் பிளேயர்லாம் பெஞ்சில் நான் வச்சிருக்கேன், ஒரு 2 யங் ரோல் பிளேயர் அமுச்சு விட்டு யானஸை வாங்கினான்னு வச்சுக்கோ. Who is going to stop them னு சொல்லு. SGA is not stoppable. J-Dub has become a very good second star. Giannis is going to be Giannis first ஸ்டார்ட் பண்ணுவான்ன்றது क्वेश्चन மார்க்ல இருக்கும்ல. Giannis ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க but it's a ego hit for whoever has to sit out on the top field. இல்ல, they'll start Holmgren, Giannis,
எஸ்ஜிஏ ஜேடப் இன்னொன்று அவன் ஒருத்தனை ஆடிக்கும் 5வது பிளேயர் அவன் ஒருத்த ஷூட்டிங் போடுறவன் ஆடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீ பண்ணனா இட் பிகம்ஸ் அ யோசிச்சு பாரு இந்த டீம் இஸ் கோயிங் டு பிகம் பட் கம்மிங் பேக் டு யுவர் கொஷின் இது இல்லாமையே இஃப் தே மேனேஜ் த கேப் வெல் they have the potential to contend for the next couple of years at least or 3 years barring a disaster for SG. புரியுது an injury or something so yeah where he gets completely gone அது predict பண்ண முடியாது but அது இல்லனா they are safely placed to contend. I think there is no close second place also இல்ல உங்களுக்கு considering now they are champions they know how to win என்ற ஒரு பாயிண்ட் வந்துட்டதுக்கு அப்புறமா Indiana Pacers are still figuring out. One close contender நீ யோசிச்சு பார்த்தனா மேபி Nuggets because they pushed them to 7 games in spite of their shortcomings coach சரியா இல்லாம and last minute ifs and buts நிறைய நடந்து கூட they were still able to push them for 7 games. Again எவ்வளவு தூரம் இருக்கு யோகிச்சோட கான்ட்ராக்ட் சிச்சுவேஷன் விண்டோ எவ்வளவு தூரம் இருக்கு அவன் இப்போ சைன் பண்றானா நெக்ஸ்ட் இயர் சைன் பண்றானான்னு பொறுத்து அது சொல்லியிருக்காங்க அவன் ஓனர் வளரி இருக்கான் அன்ப்ரொவோக்டா சொல்லியிருக்கான் the worst case scenario is trading number 50 டேய் உன்னை யாருமே கேட்கல எதுக்கு நீ வளர்ற அதெல்லாம் அது trying to be too Arsenal ன்னு நினைக்கிறேன் அது எக்ஸாக்ட்லி ஐ மீன் அதெல்லாம் டோட்டல் ஸ்டூபிடிட்டி பட் ஓகே உன்னோட क्वेश्चனுக்கு செகண்ட் பெஸ்ட் டீம் இப்போ அப்படினா நீ வந்துட்டு பேசர் சொல்வியா now that he is injured Tyrese Haliburton is injured I think that's out of the question செகண்ட் கிடையாது அவங்க so the closest second வந்துட்டு இப்போ let's say Kyrie Irving healthy Kyrie Irving Anthony Davis and Cooper Flag is that a combination that is good enough for beating this team? No, at this point in time no. Okay. 1 year down the line again they are not going to be healthy enna porthairukku so I will not consider them. Probably New York தான் better coach oda is a better chance like let's say New York with a Mike Malone அந்த மாதிரினா decent shot இன்னொரு இதை நான் சொல்லுவேன் பட் it's going to be இது Houston with KD is a good choice but நான் இன்னும் கொஞ்சம் left field போலாம்னு நான் பார்த்தேன் யாரு with all the signings okay East being so open Atlanta Hawks are a decent team with Kristaps and Murray Jalen Johnson Zach Ricochet Dyson Daniels ட்ரே அவன் பேர் வரல ட்ரே ஸோ அது நல்ல ஸ்டார்டிங் ஓகே பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சேலஞ்ச் இது ஓகே சீஸ் அவங்களோட செகண்ட் ஃபைவ் கூட இஸ் ஆஸ் குட் அஸ் ஸ்டார்டிங் ஃபைவ் இன் அனதர் டீம்ன்ற மாதிரி தான் அகைன் அதான் சொன்னேன்ல ஸோ க்ளோஸ் சேலஞ்சர் யார் கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு லெஃப்ட் ஃபீல்டில் நான் சொன்னேன் ஹியூஸ்டன் இஸ் மோர் ஐடியலி சூட்டட் ஏன்னா தே மேட்ச் அப் வெரி வெல் ஆமாம் கரெக்ட் அண்ட் வித் கேடி பீங் தேர் ஆமாம் புரியுது ஸோ அங்கேருந்து சைன் வந்துருச்சு ஒரு பேஸ்கெட் பால் வீடியோக்கு 20 நிமிஷம் ஆடி வர கொஞ்சம் டவுட்டு தான் சரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி பேசுவோம் ப்ளஸ் இந்த சீசன் வந்துட்டு ஆஃப் சீசனில் வந்துட்டு நான் ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் டெஸ்ட் அண்ட் ட்ரையல் ரன் பண்ணுறப்போ பேஸ்கெட் பால் வீடியோ தான் போடுவேன் ஸோ நீ எப்போயா டைம் கிடச்சதுன்னா ஐ வில் கால் யூ தேர் ஸோ அங்கே கூட வந்துட்டு வில் ஸ்டார்ட் சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ